Hi friends, Assalamu alaikum. Welcome back to Mom's Magic Tamil. சொந்த வீடு வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளா கனவாவே இருந்தது. இந்த ஆசை எனக்கு இப்ப நிறைவேறி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க இப்ப வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய வீடுலாம் இல்ல. ஓரளவுக்கு சுமாரான வீடு தான். சின்ன வீடா இருந்தாலும் நம்மளோட சொந்த வீடுங்கறப்ப மனசுக்கு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருக்கு. சோ என்னோட ஹாப்பினஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். இது வந்து மொத்தம் 620 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு. இடம் வாங்கி நாங்களே பிளான் பண்ணி கட்டணும். ஸ்டார்டிங்கில் ஒரு படி மட்டும் கிரானைட் போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ள இங்கெல்லாம் வந்து போர்ட்டிகோ டைல்ஸ். அப்புறம் மேலே இந்த 3 படிக்கட்டும் கிரானைட்டு. அப்புறம் படிக்கட்டு கீழே அந்த 2 ஹோல் மாதிரி தெரியல, அங்கே வந்து இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈவி சம்மந்தப்பட்ட லைன்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு குழாய் வச்சுருக்கோம். இதுக்காகனா வாசல் தொளிக்கிறதுக்கு தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா கை காலெலாம் கழுவிட்டு உள்ளக்க போகலாம். ஃப்யூச்சரில் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். தண்ணி போகிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே மேலேயும் ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருக்கோம். ஸோ 2 இன்வெர்டர் கனெக்ஷனுக்காக இந்த இடத்துல 2 இது கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே உள்ளே போனோம்னா கீழ் வீடு, இது அக்காவோடது. அப்படியே படிக்கட்டில் ஏறி போனோம்னா எங்கள் வீடு வந்துடும். இப்போ நான் மேலே வந்துட்டேன். படியும் ஃபுல்லாக கிரானைட் தான். ஸ்லிப் ஆகாத மாதிரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைடில் ஒரு ஜன்னல் இருக்கும். இதில் வந்து கண்ணாடி வச்சுருவாங்க. இதுதான் ஹாலு. ஃப்ளோருக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து டிவி யூனிட்டோட ஒரு சைடு மட்டும் எல்லோ கலர் அடிச்சிருக்கோம். கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். டிவி யூனிட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக இருந்தால் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு ஃபுல்லாக சாண்டல் கலர், அதாவது லைட் சாண்டல் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சவருக்கு மட்டும் ஒவ்வொரு ரூமுக்கும் வேறு வேறு கலர் அடிச்சிருக்கோம். காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் வந்து நேராக பார்த்தோம்னா ஒரு பக்கம் கிச்சன், ஒரு பக்கம் இன்னொரு ஹால் வரும். மொத்தம் 2 ரூமு, அப்புறம் ஒரு சின்ன கிச்சன், அவ்வளோதான் வீடு. ஃபஸ்ட்டு வந்து வாசலுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன ரூம் பார்த்துருவோம். இந்த ரூமில் ஒரு சைடு மட்டும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து வார்ட்ரோப். ப்ரௌன் அண்ட் சாண்டலில் மைல்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம் கலரு. ஃபுல்லாக ப்ளைவுட் தான். இதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல் வீடுமே வந்து ஃபர்னிஷ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2300 வாங்கினாங்க. ஸ்லாப்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கபோர்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 வார்ட்ரோபு. அப்புறம் கிச்சன்லேயுமே ஃபுல்லாக கபோர்ட் இருக்குது. காமிக்கிறேன். அவ்வளோதான் சின்ன ரூம். இப்போ அடுத்த ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை விட. இதில் வந்து ஒன் சைடுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே டைல்ஸ் தான். இந்த ரூமில் வந்து ஒரு ஜன்னலும் பாத்ரூம் வரும். இந்த பாத்ரூம் எப்படின்னா 2 கதவு போட்டிருக்கோம். கிச்சன்லேருந்து போகலாம், அதே மாதிரி ரூம்லேருந்து போய்க்கலாம். அந்த மாதிரி 2 கதவு போட்டிருக்கோம் பாத்ரூமுக்கு. இடம் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு பாத்ரூம் தான் வந்துச்சு எங்களுக்கு. என்ன பண்ணோம்னா 2 கதவு போட்டுக்கிட்டோம். பெட்ரூம்லேருந்து போய்க்கிற மாதிரி, கிச்சன்லேருந்து போய்க்கிற மாதிரி 2 கதவு போட்டுக்கிட்டோம் பாத்ரூமில். இப்போ சப்போஸ் ரூம்குள்ளே யாராவது க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கிச்சன் வழியாக பாத்ரூம் போய்க்கலாம். இந்த ஐடியாவால் அட்டாச் பாத்ரூம் இல்லைங்கிற குறை இல்லாமல் இருக்குது. பாத்ரூம்குள்ளே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இந்தியன் டாய்லெட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு டாய்லெட்டுங்கிறதுனால வெஸ்டர்ன் வச்சா சரியாக வராது. ஸோ இந்தியன் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து அந்த இதெல்லாம் சிமெண்ட்டாக இருக்குது. இப்போ பாத்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த பக்கம் ஓடிஎஸ் இருக்குது. அதுலேருந்து வெளிச்சம் நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கதவை திறந்தோம்னா இங்கிட்டு வந்து கிச்சன் வரும். பாத்ரூமுக்கு அந்த பக்கம் வந்து கிச்சன் வரும். கிச்சன்லேருந்து நம்ம பாத்ரூம் போய்க்கலாம். நீங்கள் யாராவது வீடு கட்ட பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு வந்து ஓடிஎஸ் வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க. கீ வீட்டில் இருக்கவங்க அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மே வீடுங்கிறதுனால நமக்கு வெளிச்சம் மட்டும்தான் வரும். அந்த இடத்த நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. வெளிச்சத்துக்காக வீட்டோட சைடில் இடம் விட முடியல, சின்ன இடம் தான். ஸோ நாங்கள் வந்து ஓடிஎஸ் போட்டு கட்டியிருக்கோம். அப்புறம் இதுதான் கிச்சன். ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன கிச்சன் தான். ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே இருக்க கபோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரேக் இருக்கும், மாடுலர் கிச்சன் மாதிரி. பட் ரொம்ப அதிகமாலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. தட்டு, கப்பு அந்த மாதிரி திங்ஸ் வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் மேலே வந்து மசாலா டப்பாலாம் வச்சுக்கலாம்.
பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, போயிட்டு தான் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கிச்சனுக்கும் சேம் அதே டைல்ஸ் தான். இப்போ ரேக்கில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி கப்பெல்லாம் வச்சுக்கலாம், ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து பெரிய தட்டு, டம்ளர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவுமே தட்டு வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் இங்கே ஒரு நீளமான கபோர்ட் இருக்குது. இதில் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே வந்து கேஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த வீடுன்றதுனால கேஸ் வந்து நமக்கு இந்த பக்கம் தான் வைக்கிற மாதிரி வரும். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பெரிய பாத்திரம்னு அங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்குமான்னு தெரியல. அப்புறம் சிங்க்கு கீழே வெங்காயம்லாம் இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு இந்த சிங்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா ஆழமாக இருந்தது. இந்த இடத்துல மசாலா டப்பா, அப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம். இந்த கபோர்டுக்கு வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே ஒரு பெரிய கபோர்டு இருக்குது. இது வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. இந்த உயரத்துக்கு நம்ம பாத்திரமும் வைக்க முடியாது, டப்பாக்களும் வைக்க முடியாது இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து ஹாஃபாக தடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான் கிச்சன். ரொம்ப சின்ன கிச்சன் தான், நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சைடில் வந்து வாஷிங் மிஷினுக்காக ஒரு குழாய் வச்சுருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் வாஷிங் மிஷின் இங்கேயும் வச்சுக்கலாம். அப்புறம் மொட்டை மாடியிலையும் ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வீடு. வீடு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். வீட்டோட பெயிண்டிங்ஸ் எப்படி இருக்குது, பிளான் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சனில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.